வணக்கம் மக்களே. ஸோ நான் அகெயின் வந்து இன்றைக்கி எல்லையில் இருக்கிற லாஸ்ட் டே. Welcome to my channel Shakti Talks. வணக்கம் மக்களே. ஸோ நான் அகெயின் வந்து இன்றைக்கி எல்லையில் இருக்கிற லாஸ்ட் டே. எனக்கு நான் அவங்க எல்லாரையுமே ஸ்ரீலங்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்விங்குக்கு தான் கூட்டி போறேன். இது வந்து பார்த்தோம்னா வந்து ராவணா பூல் கிளப்பால நியூலி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். மார்னிங் கலிப்சோ ட்ரெயின்ல எங்களோட ட்ரெயின் ஜேர்னியை முடிச்சுட்டு அப்படியே மத்தியானம் போனா நாங்க ராவணா பூல் கிளப் வந்துட்டு இங்க லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே அந்த ஸ்விங்ல போலான்னு சொல்லி ராவணா பூல் கிளப்பை பத்தி இன்னைக்கு விளக்கமா நான் இந்த வீடியோல காட்ட போறது இல்லை. நான் ஆல்ரெடி போட்ட வீடியோல வந்து ராவணா பூல் கிளப் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ற, போய் பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க. No visa. சரியா ராவணா பூல் கிளப்புக்கு கீழே தான் இந்த எல்எஸ் ஸ்விங்குக்கு பில்லிங் பண்ற இடம் இருக்கு. நீங்க போட்டு வர ட்ரெஸ்ஸோட இந்த எல்எஸ் ஸ்விங்ல வந்து நீங்க போகலாம். பட் என்ன மாதிரி சில பேருக்கு ஆசை இருக்கும், லாங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலையில பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அழகா அந்த ஊஞ்சல்லாம் ஆடணும்னு சொல்லி அங்கேயே வேற கலர்ல வேற டிசைன்ல அழகான ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. சோ நீங்க அங்கேயே ரெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விங்ல போறதுக்கு மினிமம் வெயிட் 25 kg இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 150 kg இருக்கணும். பேமெண்ட் எல்லாம் செய்ததுக்கு பிறகு வந்து ஆக்டிவிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல தருவாங்க. ஸோ அதை நீங்க கவனமா வந்து வாசிச்சு நீங்க அதெல்லாம் பத்தி அவேரா இருக்கிறீங்கன்றதுக்கு பிறகு சைன் வச்சுட்டு நீங்க அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள போறது நல்லா. அதுக்கு பிறகு எங்களோட டீடைல்ஸும் நாங்க ஃபில் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்க யூஸ்வலா போகும் பொழுது வந்து எங்களோட சொந்த விருப்பத்துல நாங்க இல்ல பார்ட்டிசிபேட் பண்றோம்னு சொல்லி நாங்க சைன் வச்சு கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்க ஃபில் பண்ணி சைன் வச்சு கொடுத்தோம். இந்த ஆக்டிவிட்டியை வந்து உங்களால 9:30 AM இருந்து 5 PM மட்டும் என்ஜாய் பண்ண முடியும். நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தோனேஷியால பாலி ஸ்விங் வந்து எந்த அளவு ஃபேமஸ் சொல்லி. அதே பாலி வைபோட சீனிக் வியூவான ஊஞ்சல்ல இருந்து தேவதை மாதிரி வெளிக்கிட்டு ஊஞ்சல் ஆடுறதுக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது. அதுவும் ஒரு யூனிக் அண்ட் அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நாட்டிலையும் கொடுக்குறாங்கடா. நீங்க போகாம இருப்பீங்களா? ஸோ ஸ்விங் பிளாட்ஃபார்முக்கு போன பிறகு வந்து ஹார்னஸ் எல்லாம் வந்து வியாபாரம் தருவாங்க. அதுக்கு பிறகு ஸ்விங் சீட்ல இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் சீட் லேடர் ஒன்று தருவாங்க. அதுல ஏறி நாங்க போய் சீட்ல இருந்தா சரி. அதோட வந்து ரோப்ஸை வந்து நல்லா கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த எல்லா ஸ்விங்கோட பிரைசிங் லிஸ்ட் பாத்துடலாமா? ஸோ சிங்கிள் ஸ்விங்குக்கு வந்து 3500 சார்ஜ் பண்றாங்க. இதே டபுளா இருந்தா 5000 எடுக்கிறாங்க. அதோட ஃப்ளோரல் ஹெட் பேண்ட் வித் ட்ரெஸ்ஸுக்கு வந்து 3500 சார்ஜ் பண்றாங்க. அதோட போட்டோகிராஃபி வந்து அவங்களே எடுத்து தாரண்டா வந்து 2000 சார்ஜ் பண்றாங்க. நான் வந்து சிங்கிள் ஸ்விங்குக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சேர்த்து 7000 பே பண்ணிருந்தேன்.
வீடியோல செய்யற மாதிரி ரோப்ல இருந்து கையை எடுத்துட்டு ஹார்ட் காட்டுறதா இருக்கட்டும், கையை விரிச்சு காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னோட சொந்த விருப்பத்துல தான் நான் செய்யறேன். ஸோ இதை யாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் மாதிரி யோசிக்காங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் நீங்க இதை செய்யுங்க. பிகாஸ் நான் வந்து இந்த ஊஞ்சல போய்க்கல எனக்கு பயமே இருக்கல. ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு அதே பயமா இருந்துச்சு. அவங்க அந்த ரோப்பை விட்டு கையை எடுக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அதையே நீங்க செய்யுங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா அமைஞ்சிருக்குமென்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இப்படி வெளிக்கிட்டு ஸ்விங்ல போகணும்னு ஆசைப்படுற உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இல்லாடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரி டிராவல் சம்பந்தமான நிறைய புது புது கண்டென்ட்ஸான வீடியோவை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்ட மறக்காம என்னோட சேனல் சக்தி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நான் வரட்டா.